திரு இளையராஜா அவர்கள், நீங்க பதில் சொல்ல விருப்பப்படக்கூடிய ஒரு ஆள். உங்களுடைய அடுத்த படம் பேய் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அவர் இசை இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது கண்டிப்பா வருத்தமான விஷயம் தான். என்ன ரொம்ப வருத்தப்பட்டு என்ன சாப்பிடல, ஒரு 10 நாள் சாப்பிடல நீங்க? ஒரு வேளை சாப்பிடலன்னு நல்லது சார். நல்ல பாடி உங்களுக்கு நல்லா லீன் ஆகும். இந்த கொஞ்சம் எத்தனை நாள் வருத்தமா இருக்கு? வருத்தம் இல்லைங்களா? அப்படியா? ரொம்ப அவர் இல்லைன்றது ஒரு வருத்தம் இருக்கு. சரி. அப்புறம் இந்த மாதிரி ஒரு தரமான இசை திரும்ப எங்களுக்கு வரணும். அது ஏன் எங்களுக்கு பேய் படத்துல மிஸ் ஆச்சுன்றதான் கேள்வி, வேற ஒண்ணும் இல்ல. No, now I cannot answer actually. So you have to see Picasso on the screen that you will know what is the music it's going to be produced. நீங்க சொன்னீங்க அவர் கூட ஒர்க் பண்ணாத படங்கள் என்னுடைய நல்ல படங்களா இருக்காது அப்படின்னு. நல்ல படங்களா இருக்காது, ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான படமா இருக்கும். ஓனையாட்டுக்குட்டி மாதிரி பிசாசு ரொம்ப நல்ல படம்னு சொல்ல முடியாது, பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் படம். ஏன்னா பாலாக்கு நான் படம் பண்ணி தரேன். பாலா பாக்கெட் நிரப்பணும் ஆக்சுவலா. மிஷ்கின் இன்னும் கொஞ்ச நாள் செத்து போயிட்டாரு, ராஜா சார் கொஞ்ச நாள் செத்து போயிட்டாரு. உலகம் இயங்கிக்கிட்டே இருக்கும். Please, we don't sentimentalize all this thing. Whenever I feel like if I want to work with Ilayaraja, I'll go and work with Ilayaraja because that door is always open for me. என்னை சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளி செருப்பால் அடிச்ச கூட பரவாயில்ல பாப்பா, என்னப்பா சரி ஒரு நல்லா ஒர்க் அவுட் பண்ணீங்க, இன்னும் கொஞ்சம் 400 கேலரிஸ் உங்களுக்கு எரிஞ்சிச்சு, ஓகே அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துருவேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ டோன்ட் சென்டிமெண்டலைஸ் சார். என்னுடைய வாழ்க்கையில பெஸ்ட் தருணங்களே நான் இளையராஜா கூட ஸ்பெண்ட் பண்ண தருணங்கள் தான். அதோட ஒரு ஆர்கஸ்டிக்கான டைம் எதுவுமே கிடையாது லைஃப்.